Hello guys, welcome back to another new video. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா இந்த சிந்தசைசர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சில பேருக்கு வந்து சில கன்ஃபியூஷன் லைக் கீபோர்ட் அண்ட் சிந்தசைசர் ரெண்டு விஷயத்தில் சில கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு டெஃபரெண்ட் கிளாரிட்டி கிடைக்கும். இந்த வீடியோவில் நம்ம வந்து வைட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரீ VST பிளக்இன் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த சிந்தசைசர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ VST இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீரமில் வந்துட்டு பெய்டு ஒன்று வந்து வருது. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா பெய்ட் வெர்ஷன், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான வெர்ஷன். பட் அதில் இருக்க ஆப்ஷன்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ வைட்டல் ஆடியோவில் கூட நம்ம வந்து ஃப்ரீயாக கிடைக்குது. ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கான்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இல்லை யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கிவ் இட் அ லைக் அண்ட் ஆல்சோ ஷேர் இட் டு பீப்புள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. அண்ட் ஆல்சோ வந்து இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு ஹைலி அப்ரிஷியேட். நீங்கள் வந்து இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நம்ம ரெகுலராக ஆடியோ ரிலேட்டட் ஸ்டஃப் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். லாஜிக் ப்ரோ டிப்ஸ், சவுண்ட் இன்ஜினியரிங் டிப்ஸ், இந்த மாதிரி வேரியஸ் விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழில் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். இப்போ வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சிந்தசைசர்ஸ் பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சின்ன கிளாரிட்டி எடுத்துருந்தாலும் ஒரு 3 விஷயத்தில் அது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து டிஜிட்டல் பியானோ. ஸோ இந்த டிஜிட்டல் பியானோ வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா வந்து அதில் இன்பில்ட் பியானோ சவுண்ட்ஸ் இருக்கும். ஏதோ டிஜிட்டல் பியானோ சவுண்ட்ஸ் இருக்கும், இல்லைனா லைவாக ஒரு அக்கோஸ்டிக் பியானோ வந்து அவங்க சாம்பிள் பண்ணி அந்த சவுண்ட்ஸ் வந்து உள்ளே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மோஸ்ட்லி பியானோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அதில் வாசிக்கிற மாதிரி இருக்கும். உள்ளே இன்பில்ட் ஸ்பீக்கர்ஸும் இருக்கும். அண்ட் நீங்கள் சில டைமில் வந்துட்டு ஒரு ஆம்பில் கனெக்ட் பண்ணி நீங்கள் அந்த வகையில் கூட நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். கீபோர்டுலாம் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் ப்ரீசெட் சவுண்ட்ஸ் இருக்கும். லைக் ட்ரம்ஸ், பேஸ், கிட்டார், அப்புறம் ஸ்ட்ரிங்ஸ், இல்லை வாய்ஸஸ், இந்த மாதிரி வேரியஸ் சாம்பிள்ஸ் கூட இருக்கலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சில டைம் இன்டர்னல் சீக்வன்ஸ் இருக்கும். ஒரு 16 சேனல்ஸ் நீங்கள் வந்து சீக்வன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து சீக்வன்ஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். பட் ஒரு சிந்தசைசர் எடுத்திங்கன்னா அதில் வந்து இந்த மாதிரி ப்ரீசெட் சவுண்ட்ஸ் லைக் ட்ரம்ஸ், பேஸ், இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் இருக்காது. அதில் வந்து பார்த்திங்கன்னா வேவ் ஃபார்ம்ஸ் இருக்கும். ஸோ இந்த வேவ் ஃபார்ம் ஜெனரேட்டர்ஸ்னு இருக்கும். ஸோ இந்த வேவ் ஃபார்ம் வந்து அதை ஜென்ரேட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வேரியஸ் டூல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த சவுண்டை சிந்தசைஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஓன் யூனிக் சவுண்ட் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வர முடியும் சிந்தசைசர் யூஸ் பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா சிந்தசைசர்லேயே வந்துட்டு லாட் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது. அனலாக் சிந்தசைசர் இருக்குது, டிஜிட்டல் சிந்தசைசர் இருக்குது, சாஃப்ட்வேர் சிந்தசைசர் இருக்குது. இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் சிந்தசைசர். அனலாக் சிந்தசைசர்லாம் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி மூக் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு சிந்தசைசர். ஸோ அந்த மாதிரி சிந்தசைசர் நிறைய இருக்குது. பட் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் சிந்தசைசர். ஸோ சிந்தசிஸ்லேயே பார்த்திங்கன்னா அகெயின் லாட் ஆஃப் வெரைட்டி ஆஃப் சிந்தசிஸ் இருக்குது. அடிட்டிவ் சிந்தசிஸ் இருக்குது, மாடுலர் சிந்தசிஸ் இருக்குது, வேவ் டேபிள் சிந்தசிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மாதிரி நிறைய லாட் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் சிந்தசிஸ் இருக்குது. நம்ம வந்து இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த சாஃப்ட்வேரில் பார்த்திங்கன்னா வேவ் டேபிள் சிந்தசைசர். ஸோ அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது, எப்படி வந்து ஒரு சவுண்ட் அதில் வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்றத அந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம வந்து இந்த வைட்டல் ஆடியோ எடுத்துகிட்டு அதில் என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்றது நம்ம ஃபஸ்ட் பார்ப்போம். ஸோ எனி சிந்தசைசர் எடுத்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மெயின் எலிமெண்ட்ஸ் இருக்கும். பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் த சிந்தசைசர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர். இங்கே தான் பார்த்தீங்கன்னா உங்களோட வேவ் ஃபார்ம்ஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுவீங்க. வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் வேவ் ஃபார்ம்ஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து அந்த ஃப்ரீக்வன்சி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அடுத்து பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த ஃபில்டர் செக்ஷன். இந்த ஃபில்டர் செக்ஷனில் தான் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீக்வன்சிஸ் நீங்கள் வந்து கட் பண்ண முடியும். லைக் இது வந்து நீங்கள் EQ யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணியிருப்பீங்க. லைக் ஹை பாஸ் ஃபில்டர், லோ பாஸ் ஃபில்டர், இந்த மாதிரி விஷயம்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு ஹை பாஸ் ஃபில்டர், லோ பாஸ் ஃபில்டர் எல்லாமே இருக்கும். அண்ட் ஆல்சோ பேண்ட் பாஸும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் பார்த்திங்கன்னா LFO, அதாவது லோ ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த LFOவில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து ஒரு வேவ் ஃபார்ம் வந்து ஜென்ரேட் ஆகும். அது வந்து ஆடிபிளாக இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து 20 ஹெர்ட்ஸ் கீழே இருக்கும். ஸோ ரொம்பவே ஒரு லோ ஃப்ரீக்வன்சி வேவ் ஃபார்ம்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அது நமக்கு வந்து ஆடிபிளாக இருக்காது. பட் அந்த வேவ் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து வேரியஸ் பேராமீட்டர்ஸை வந்து நம்ம வந்து மாடுலேட் பண்ண முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்வலப் அப்படிங்கக்கூடிய இந்த விஷயம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ADSR அப்படின்னு சொல்லுவாங்க. அட்டாக், டிகே, சஸ்டெயின், ரிலீஸ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டோட என்வலப். அது வழியாகவும் நீங்கள் வந்து வேரியஸ் அதர் பேராமீட்டர்ஸை நீங்கள் வந்து மாடுலேட் பண்ண முடியும். ஸோ இந்த 4 எலிமெண்ட்ஸ் தான் பார்த்திங்கன்னா இந்த சிந்தசைசரில் இருக்கக்கூடிய ஒரு மெயின் விஷயமா இருக்குது. இப்போ வந்துட்டு இந்த வைட்டல் ஆடியோவில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அந்த 4 பில்டிங் பிளாக்ஸ் எங்கெங்கே இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது இப்போ பார்க்கலாம். சிந்தசிஸில் இருக்கக்கூடிய அந்த 4 மெயின் எலிமெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வேவ் டேபிள் சிந்தசிஸ் அப்படின்னா என்னன்றது நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இது லைக் எனி அதர் சிந்தசைசர் தான். லைக் ஆல்மோஸ்ட் எனி சிந்தசைசரில் எடுத்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர் இருக்கும், ஃபில்டர் இருக்கும், LFO இருக்கும், அண்ட் ஆல்சோ என்வலப் இருக்கும். பட் இதில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆசிலேட்டர் செக்ஷனில் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்வலாக இருக்கிற மாதிரி ட்ரையாங்கிள் வேவ், சாடூத் வேவ், ஸ்கொயர் வேவ், சைன் வேவ், அதோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா வேறு இன்னும் கூட கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான வேவ் ஃபார்ம்ஸ்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக வந்து இந்த வேவ் டேபிள் சிந்தசைசர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு சாஃப்ட்வேர் பேசிஸ்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய வந்துருச்சு. மேசிவ் இருக்குது, சீரம் இருக்குது, அண்ட் ஆல்சோ வைட்டல் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட வேவ் டேபிள் சிந்தசைசர்ஸ் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு சிந்தசைசர் நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஓவர்வெல்மிங்காக இருக்கும். ஏகப்பட்ட நாப்ஸு, ஏகப்பட்ட இந்த மாதிரி வேவ்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலாக அதோட கான்செப்ட் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஓன் யூனிக் சவுண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சிந்தசைசர்ஸ் வந்து ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல் டூலாக இருக்கும். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த 4 மெயின் எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர்ஸ். இந்த ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேரியஸ் வேவ் ஃபார்ம்ஸ் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த செக்ஷன் பார்த்திங்கன்னா வைட்டலில் இங்கே இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வேரியஸ் வேவ் ஃபார்ம்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணக்கூடிய செக்ஷனு. ஸோ வைட்டல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஆசிலேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து லேயரிங் ஏதோ பண்ணணும், வேரியஸ் வேவ் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லேயரிங் பண்ணணும், அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேரியஸ் ஆசிலேட்டர்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து உங்களோட வேரியஸ் வேவ் ஃபார்ம்ஸ் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் வேவ் ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ 2-3 நம்ம வந்து கிளிக் பண்ணி அது எப்படி சவுண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ பேசிக் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் சைன் வேவ், பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேவ் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேசிக் ஷேப். ஸோ ரொம்ப பிளெயினான ஒரு சவுண்ட். அடுத்தது ப்ரௌன் நாய்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அது பார்த்திங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி வேவ் ஃபார்ம் நம்ம செலக்ட் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு யூனிக் சவுண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 2D அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வேவ் டேபிள் வந்து இந்த 3Dயில் வந்து உங்களுக்கு வந்து காட்டும். இப்போ வந்து அந்த வேவ் டேபிளில் உங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் வேவ் இல்லாமல் வேரியேஷன்ஸும் உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் வேவில் கிடைக்கும். ஸோ அந்த வேரியேஷன்ஸ் கூட நம்ம வந்து ப்ரௌஸ் பண்ணி எந்த பர்டிகுலர் வேரியேஷன், அதாவது எந்த ஸ்லைஸ் ஆஃப் தட் வேவ் டேபிள் உங்களுக்கு வந்து நல்லா இருக்குது அப்படின்றதும் கூட நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ அந்த வேவ் டேபிளில் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு சவுண்ட் இருக்குது. ஸோ ஒரு வேவ் ஃபார்ம் மட்டும் செலக்ட் பண்ணாமல் அந்த வேவ் ஃபார்ம்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வேரியஸ் சவுண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு இந்த வேவ் டேபிள் சிந்தசிஸில் வந்து அது பாசிபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் லெவல். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் ஆசிலேட்டரோட லெவல். இது நாட் ஓவரால் லெவல். ஸோ இந்த ஆசிலேட்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வால்யூம் வைஸ் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து உங்களோட ஆசிலேட்டர் வந்து நீங்கள் எதோ லெஃப்ட் ஆர் ரைட் நீங்கள் வந்து பேன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு நாப் நீங்கள் ரீசெட் பண்ணணுன்னா ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரீசெட் ஆகிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பிட்ச்ன்ற ஆப்ஷன். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட பர்டிகுலர் வேவ் ஃபார்மோட பிட்சை வந்து நீங்கள் டிக்ரீஸ் ஆர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ் சவுண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் வந்து 2 ஆக்டேவ் நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஸ் சவுண்ட் உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகும். அதே இது நீங்கள் வந்து அந்த ஃபைன் டியூனும் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பேசிக்காக நம்மளோட ஆசிலேட்டர் செக்ஷனில் கிடைக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த ரைட் சைடில் பார்த்திங்கன்னா யூனிசன் அண்ட் ஃபேஸ்ன்னு இருக்குது. ஸோ ஃபேஸ் பற்றி நம்ம பார்க்க தேவையில்லை, அது இன்னும் கூட கொஞ்சம் அட்வான்ஸான ஒரு பேராமீட்டர் அது. பட் யூனிசன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல் டூலாக இருக்கும். ஸோ யூனிசன் பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு நோட் ப்ளே பண்ணோம்னா ஜஸ்ட் ஒரு சிங்கிள் மோனோ நோட் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. பட் யூனிசன் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து வேரியஸ் வாய்ஸஸ் இருக்கும். அரௌண்ட் 16 வாய்ஸஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சவுண்டுக்கு வந்து இன்னும் கூட டெப்த் அண்ட் ஆல்சோ வந்து வித்தும் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி உங்களோட வாய்ஸஸ்க்கு நீங்கள் வந்து டிடியூனும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நெக்ஸ்ட் இருக்கிற செக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த ஃபில்டர் செக்ஷன். இந்த ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக்காக இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் ஆசிலேட்டர் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் எங்கே ரவுட் ஆகணும் அப்படின்றது நீங்கள் வந்து இங்கே சூஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இங்கே காட்டும். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக ஃபில்டர் 1க்கு போகுது, அதாவது இந்த செக்ஷனுக்கு. இதுதான் நம்மளோட ஃபில்டர் செக்ஷன். ஸோ இதை பற்றியான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் 2, அது வந்து இந்த செக்ஷன். அண்ட் 1 and 2 போட்டிங்கன்னா ரெண்டுத்துக்குமே வந்து இந்த பர்டிகுலர் ஆசிலேட்டர் வந்து ரவுட் ஆகிடும். அது தவிர பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எஃபெக்ட்ஸ் அண்ட் ஆல்சோ டைரக்ட் அவுட் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த ரைட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே 2 நாப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நாப் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒன்றுமே செய்யாது.
ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் நாப் வந்து அதுக்கு வந்து எதுக்குமே அசைன் ஆகல. அதுக்கு வந்து இந்த கீழே வந்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரல் மாஃப்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து வேரியஸ் அகெயின் மோட்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வோகோடர் நம்ம சூஸ் பண்ணோன்னா ஸோ அந்த சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து அது மாடிஃபை பண்ணுது. அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா வேவ் மாஃப்னு இருக்கும். ஸோ அது கிளிக் பண்ணிங்கன்னா அகெயின் உங்களுக்கு வந்து வேரியஸ் ஆப்ஷன் இங்கே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேரியஸ் ஆப்ஷன்ஸ் வந்து ஆசிலேட்டர் செக்ஷன்லேயும் உங்களுக்கு வந்து இதில் கிடைக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த ஃபில்டர் செக்ஷன். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஃபில்டருக்கு இதை ரவுட் பண்ணிடலாம். ஸோ ஃபில்டர் எனேபிள் பண்ணோன்னா நம்மளோட ஃபில்டர் செக்ஷன் வந்து இப்போ வந்து எனேபிள்டாக இருக்கும். ஸோ ஃபில்டர் செக்ஷன் பேசிக்காக நீங்கள் EQ முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கும். அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹை கட், லோ பாஸ் ஃபில்டர், இந்த மாதிரி வேரியஸ் ஃபில்டர்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதே தான் இதுலேயும் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பேண்ட் பாஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் டைப் வந்து லோ பாஸ், அதாவது ஹை கட்டில் இருக்குது. ஸோ இது நம்ம மாற்றணுன்னா ஸோ ஹை ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ண முடியும். இதே எது உங்களுக்கு வந்து லோ கட் அண்ட் ஹை பாஸ் ஃபில்டர் ஆக்கணும்னா இந்த பர்டிகுலர் சைடு நீங்கள் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா லோ கட் அண்ட் ஹை பாஸ் ஃபில்டர் ஆகிடும். அண்ட் அது தவிர பார்த்திங்கன்னா இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 12 dB per octave அண்ட் 24 dB per octave, நாச் பிளெண்ட், நாச் ஸ்ப்ரெட்டு, இந்த மாதிரி வேரியஸ் அதர் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளோட சிந்தசைசரில் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய மெயின் பில்டிங் பிளாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த LFO, அதாவது லோ ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர்ஸ். ஸோ இந்த லோ ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர்ஸ் முன்னாடி நான் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு வேவ் ஃபார்ம் ஜென்ரேட் பண்ணும். பட் அந்த வேவ் ஃபார்ம் வந்து நம்மளால் ஆடிபிளாக கேட்க முடியாது. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 20 Hz கீழே இருக்கனால அது வந்து நம்மளால் ஆடிபிளாக கேட்க முடியாது. ஸோ ஹியூமன் ஹியரிங் பார்த்தீங்கன்னா 20 Hz to 20 kHz தான். ஸோ அது கீழே நம்மளால் கேட்க முடியாது. பட் ஆனால் அந்த வேவ் ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம வந்து வேறு ஏதாவது பேராமீட்டர்ஸ் லைக் ஆசிலேட்டர்ஸோ இல்லை ஃபில்டர்ஸோ வேறு ஏதாவது ஒரு பேராமீட்டர்ஸோ நம்ம வந்து அதை வச்சு மாடுலேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த லோ ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர்ஸ் வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த வைட்டலில் பார்த்தீங்கன்னா இந்த லோ ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர் செக்ஷன் இங்கே இருக்குது. ஸோ டோட்டலாக 4 லோ ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பர்டிகுலர் ஷேப் இங்கே நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த ஷேப் பேசிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லோ ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர்ஸ் இந்த கைண்ட் ஆஃப் ஷேப்பில் தான் அது வந்து ஆசிலேட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு மாடுலேஷன் கொடுக்கும். ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம வந்து இதை வாசிக்கும் போது நம்மளால் ஒரு எஃபெக்டை நம்மளால் கேட்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லோ ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர்ஸை நம்ம எங்கேயுமே அசைன் பண்ணல. இப்போ இருக்கக்கூடிய ஷேப் பார்த்திங்கன்னா இந்த ட்ரையாங்கிளில் வந்துட்டு இந்த ஷேப் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அசெண்ட் ஆகி அப்புறம் வந்து சவுண்ட் வந்து திருப்பியும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதை அசைன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த லோ ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர்ஸில் வந்துட்டு இங்கே மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப்பில் ஒரு ஐகான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் பேராமீட்டர்ஸில் நீங்கள் அதை ட்ராப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து நம்ம வந்து லெவலில் ட்ராப் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த லோ ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர் 1 வந்து இந்த ஆசிலேட்டர் 1ல் இருக்கக்கூடிய லெவலில் வந்து இப்போ மாடுலேட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி பல்சேட்டிங்காக வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆசிலேஷன் வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதோட லெவல் வந்து அதாவது நம்மளோட ஆசிலேட்டர் லெவல் வந்து நம்ம இங்கே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் வந்து இங்கே நீங்கள் வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ இந்த பெயிண்ட் டூல் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வேரியஸ் பேட்டர்ன்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணலாம். அண்ட் இதோட ஃப்ரீக்வன்சி, அதாவது எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகணும் அப்படின்றத நம்ம இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 8 வச்சுப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வேரியஸ் பேட்டர்ன்ஸ் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது தவிர எல்லாமே நீங்களே போய்ட்டு கூட நீங்கள் வந்து உங்களோட ஓன் பேட்டர்ன்ஸ் கூட நீங்கள் வந்து இங்கே க்ரியேட் பண்ணலாம், இந்த மாதிரி ட்ராக் பண்ணி. ஸோ அந்த மாதிரி வேரியஸ் பேட்டர்ன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து
ஏதாவது ஒரு பேராமீட்டரை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இது வந்து நீங்கள் வந்து எனி அமௌண்ட் ஆஃப் பேராமீட்டர்ஸை நீங்கள் வந்து LFO யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து யூனிசனில் ட்ராப் பண்ணலாம், ஆர் நீங்கள் வந்து இதை பிச்சில் ட்ராப் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப க்ரேஸியான சவுண்ட்ஸ் கூட நம்ம வந்து இதை வச்சு க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை இஸ் த லிமிட். ஸோ அதை வந்து நீங்கள் ட்வீக் பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சவுண்ட்ஸ் வந்து உங்களோட சாங்க்கு நீங்கள் இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல் டூலாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா இதில் இந்த என்வலப் செக்ஷன், அதாவது இந்த ADSR செக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதை பற்றி பார்ப்போம். ஸோ லாஸ்ட்டாக பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த என்வலப்ன்ற செக்ஷன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வேட்டலில் இங்கே இருக்குது. ஸோ என்வலப்ன்றது அட்டாக், டிகே, சஸ்டெயின், ரிலீஸ், அதாவது ADSR அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இந்த என்வலப். ஸோ பேசிக்காக என்வலப் வந்துட்டு உங்களோட வேவ் ஃபார்மில் இருக்கக்கூடிய இந்த சவுண்ட் என்வலப்பை நம்ம வந்து இதை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஃபால்ட்டில் பார்த்திங்கன்னா இது வந்து உங்களோட அட்டாக், அண்ட் இது வந்து உங்களோட டிகே, சஸ்டெயின், அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட ரிலீஸ். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த சவுண்ட் என்வலப் சொல்கிறோம். ஸோ இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்டார்டிங் டிரான்சியன்ட் வந்து அட்டாக் நம்ம சொல்கிறோம். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டிகே. ஸோ ஒன்ஸ் இனிஷியல் டிரான்சியன்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ நேரம் அவங்க சவுண்ட் வந்து ட்ராவல் ஆகணும் அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இதை வந்து நம்ம கம்மி பண்ணிட்டோன்னா ஸோ அதுக்கு அடுத்து வந்து சஸ்டெயின் வந்துடும். ஸோ சஸ்டெயின் வந்து ஒன்ஸ் அந்த டிகேக்கு அப்புறம் எவ்வளோ நேரம் அந்த சவுண்ட் சஸ்டெயின் ஆகி அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்றத நம்ம வந்து இந்த சஸ்டெயினில் பார்க்குறோம். ரிலீஸ் வந்து கீபோர்ட்லேருந்து நீங்கள் கை எடுத்தோன்னே எவ்வளோ குவிக்காக வந்து அந்த சவுண்ட் வந்து கம்ப்ளீட்டாக டிகே ஆகணும் அப்படின்றது தான் நம்ம இந்த ரிலீஸில். ஸோ குயிக் ரிலீஸ் வச்சிங்கன்னா இம்மீடியட்டாக ஆகிடும். ஸோ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ப்ளக் சவுண்ட் அந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணுறோன்னா ரிலீஸ் வந்து ஷார்ட்டர் ரிலீஸ் இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணோன்னா ஸோ அந்த மாதிரி ப்ளக் சவுண்ட்ஸ், அந்த மாதிரி பேஸ் சவுண்ட்ஸ், அந்த மாதிரி விஷயத்துலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு வேறு ஏதாவது ஒரு சவுண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து அகெயின் இந்த என்வலப் வந்து நம்ம எனி பேராமீட்டரில் அகெயின் நம்ம வந்து அதை ரவுட் பண்ண முடியும். அதே நம்ம எப்படி LFOவில் பண்ணோமோ அதே மாதிரி இதையும் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு வந்து டோட்டலாக ஒரு 3 என்வலப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு பேராமீட்டரில் நம்ம வந்து சூஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த எஃபெக்ட் செக்ஷன். ஸோ இந்த எஃபெக்ட் செக்ஷனில் வந்துட்டு நீங்கள் வந்து ஓவராலாக உங்களோட பேட்சுக்கு வந்து நீங்கள் வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டிலே, கம்ப்ரஸர் ஆட் பண்ணலாம். ஸோ இது வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரீஅரேஞ்சும் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்டார்ஷன் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, அண்ட் டிஸ்டார்ஷன் வந்து உங்களுக்கு கம்ப்ரஸருக்கு முன்னாடி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மாதிரி ஜஸ்ட் ட்ராக் பண்ணி கம்ப்ரஸருக்கு முன்னாடி வச்சுக்கலாம். ஸோ ரிவர்ப் வேணுன்னா ரிவர்ப் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்னலாகவே நீங்கள் வந்து எஃபெக்ட்ஸ்லாம் இந்த மாதிரி ஆட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல் விஷயமா இருக்கும். அடுத்தது வந்து பார்க்கக்கூடியது இந்த மேட்ரிக்ஸ் செக்ஷன். ஸோ மேட்ரிக்ஸ் பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மெயின் வாய்ஸில் வந்துட்டு இந்த செக்ஷனில் என்னென்ன நீங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கீங்க, ஆசிலேட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை LFOவாக இருக்கட்டும், இல்லை என்வலப்பாக இருக்கட்டும், என்னென்ன நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேட்ரிக்ஸில் வந்துட்டு ஒரு ப்ராப்பராக உங்களுக்கு வந்து எல்லாமே அதில் வந்து ஈஸியாக காட்டும். ஸோ வந்து ஓவரால் கண்ட்ரோல் உங்களுக்கு வந்து வரும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ப்ரீசெட்ஸ் போனோன்னா இதில் வந்து சில காம்ப்ளிகேட்டட் சவுண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்டது யூஸ் பண்ணியிருக்காங்க. லைக் LFO, LFO1, LFO2 இந்த மாதிரி வேரியஸ் அதர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த மேட்ரிக்ஸ் போய்ட்டு நீங்கள் வந்து ஓவராலாக வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த பர்டிகுலர் வைட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 75 ஃப்ரீ ப்ரீசெட்ஸும் கொடுக்குறாங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது. ஸோ ரொம்பவே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் இது. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும் சிந்தசிஸ்னால் என்ன அப்படின்றது. ஸோ எனி டவுட்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லீவ் ஆன் த காமெண்ட் செக்ஷன் பிலோ. அண்ட் ஆல்சோ என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, Daves_vlogs1. அங்கே வந்து ரெகுலர் அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன். அண்ட் ஆல்சோ வந்து சின்ன சின்ன குவிக் டிப்ஸ் ஆன் லாஜிக் ப்ரோ, சவுண்ட் இன்ஜினியரிங், மியூசிக் ப்ரொடக்ஷன் அது வந்து அடிக்கடி நான் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். குவிஸஸும் போட்டுட்டு இருப்பேன். ஸோ டெஃபினட்டாக என்னோட இன்ஸ்டாகிராமை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ அகெயின் ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. I'll see you soon on another new video. Bye.